பள்ளி ட்ரஸ்டி போர்டு ட்ரஸ்டி உடைய பொறுப்பு. ஒரு 500 குடும்பம் இருந்த ஒரு மஹல்லால 500 குடும்பத்துடைய பொறுப்பு அவங்களுக்கு வந்துருது. அவரு நேரம் இல்லைன்னு சொல்ல இயலாது. அவரு தியாகம் செய்யணும், எல்லாத்தையும் கொஞ்சம் முன்பின்னாக்கணும். அவருடைய வியாபாரத்தில் எந்த குறையும் வரக்கூடாது, அவரது வேலையில் எந்த குறையும் வரக்கூடாது. இன்றைக்கு அப்படித்தான் நாங்க யோசிக்கிறோம். எனக்கு டைம் எல்லாம் பெருசா கொடுக்க இயலாது, எனக்கு நேர காலம் எல்லாம் மிச்சம் கொடுக்க இயலாது, ஆனா தீன் அப்படியே மேல போகணும், தீன் உலகத்துல மேலோங்கணும், எல்லாரும் இஸ்லாத்துக்கு வரணும். நடக்குமா மேலான சோதரர்கள்? ஒவ்வொருத்தரும் அவங்களோட உடல் பொருள் நேர காலங்கள் தியாகம் செய்யாம, ஒரு முயற்சி செய்யாம, துனியாவை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணாம, தியாகம் செய்யாம எப்படி தீன் மேல போகும்? தீன் மேலோங்கணும் என்றா துனியாவை தியாகம் செஞ்சே ஆகணும். அவதான் தீன்ல முன்னேற்றத்தை வளர்ச்சியை பார்க்கலும். ஆனா அல்லாஹ் துனியால குறை வைக்க மாட்டான், அதை எங்களுக்கு வாக்களிச்சுக்கிறான். நீங்க ஏண்ட தீனுக்கு பாடுபட்டா நான் உங்களோட துனியால குறை வைக்க மாட்டேன், நீங்க எதிர்பார்க்காத மாதிரி நான் உதவி செய்வேன். உங்களோட சிந்தனைக்கு அறிவுக்கு அப்பாற்பட்ட முறையில் உதவி செய்வேன். சஹாபாக்களை உதாரணமா எடுத்துக்கோங்க. அவங்க எப்படியாக வந்த மக்கள், அவங்க எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது, கணக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாத ஒரு கூட்டம். ரசூலுல்லாஹ், நான் அடிக்கடி சொல்ற ஒரு கருத்து, 30 என்ற எண்ணிக்கைய, ஒரு மாசம் அரபு கணக்குப்படி 30 நாள் தானே, அல்லது 29 நாள். இத சஹாபாக்களுக்கு எப்படி தெரியுமா விளங்கப்படுத்திக்கிறாங்க? விரலை காட்டி, 10 விரல 3 தடவை காட்டி, ஒரு மாசம் அஷ்ஹரு ஹக்கதா வஹக்கதா வஹக்கதா, இப்படி 10 விரல 3 தடவை காட்டி தான் விளங்கப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா 30 என்றா என்னன்னு தெரியும் அவங்களுக்கு. 30 என்ற வார்த்தையை சொன்னா அது என்ன சாமான்னு கேட்பாங்க. அப்படியா கொஞ்ச கூட்டம் சஹாபாக்கள். இந்த உம்மா உம்மியா லா நக்துபு வலா நஹ்சிப். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாங்க ஒரு உம்மி கூட்டம், நாங்க ஒரு உம்மி கூட்டம். ஹுவல்லதி பாஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும். அல்லாஹ் சொல்றான் நபியை பத்தி, நாங்க உம்மிகளுக்கு ஒரு உம்மி ரசூல் அனுப்பினோம். எழுத வாசிக்க தெரியாத, கணக்கு தெரியாத கூட்டத்துக்கு எழுத வாசிக்க தெரியாத, கணக்கு தெரியாத ஒரு நபி அனுப்பினோம், ரசூல் அனுப்பினோம். எப்படி அல்லாஹ் சொல்றார்? அவர் வந்து என்ன செய்தார்? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து குர்ஆன் ஆயத்துகள் இறங்கி கொண்டிருந்தது. இறங்க இறங்க ரசூலுல்லாஹ் ஓதி காட்டிக்கொண்டே அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைச்சாங்க. வயுஸக்கீஹிம், அவங்களோட உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தினாங்க. வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, குர்ஆன் ஹதீஸ கற்றுக் கொடுத்தாங்க, மார்க்கத்துடைய அறிவை கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்தணும், எப்படி தொழில் வியாபாரம் செய்யணும், எப்படி பிள்ளைகள் வளர்க்கணும்,